إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. அன்பார்ந்த சகோதரர்களே, அல் அர்பஊன் நவவிய்யா நவவி ரஹ்மத்துல்லா அவர்கள் தொகுத்த 40 ஹதீத்களிலே 8வது ஹதீதாக அவர்கள் குறிப்பிடுவது புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீத். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை அறிவிக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா أن رسول الله صلى الله عليه وسلم قال: أمرت أن أقاتل الناس حتى يشهدوا أن لا إله إلا الله وأن محمدا رسول الله ويقيموا الصلاة ويؤتوا الزكاة، فإذا فعلوا ذلك عصموا مني دماءهم وأموالهم إلا بحق الإسلام وحسابهم على الله تعالى. رواه البخاري ومسلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உமிர்து அன் உகாத்தில நாஸ், மனிதர்களோடு போராடுவதற்கு நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி தலைவராக இருந்திருக்கிறார்கள். எவ்வாறு நபி அவர்கள் ஆன்மீக தலைவராக இருந்திருக்கிறார்களோ அதே போன்று அவர்கள் ஆட்சி தலைவராகவும் இருந்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி தலைவர், ஒரு நாட்டுடைய அதிபர் என்ற அடிப்படையிலே போர் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே அறிந்திருக்கின்றோம். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரையிலே ஜிஹாத் என்கின்ற ஒன்று இருக்கிறது. ஜிஹாத் என்பது பல்வேறு அர்த்தங்களிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. ஒருவர் தன்னுடைய மனதோடு ஜிஹாத் செய்ய வேண்டும், மனதோடு போராட வேண்டும், பாவங்களை விட வேண்டும், நன்மைகளை செய்வதற்கு மனதோடு அவர் போராடுவதையும் ஜிஹாத் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று மனிதன் ஷைத்தானோடு போராடுவது, ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு எதிராக செயல்படுவது, அது ஷைத்தானோடு செய்கிற ஜிஹாத். அதே போன்று முனாஃபிக்குகளோடு இஸ்லாம் மார்க்கத்துக்கு உள்ளே இருந்து கொண்டு நயவஞ்சர்களாக இருந்து கொண்டு இஸ்லாம் மார்க்கத்தை அழிப்பதற்கு முயற்சி எடுக்கின்ற, நயவஞ்சமாக செயல்படுகின்றவர்களோடு ஜிஹாத் செய்வதை மார்க்கம் சொல்கிறது. அங்கே ஜிஹாத் என்பது அவர்களை கொலை செய்வது அல்ல. எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்தார்கள். அப்போது முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் இருந்தார்கள். அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருந்தார்கள். முஸ்லிம்களாக அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். நபி அவர்கள் அவர்களை கொலை செய்யவில்லை. அவர்களுடைய தலைவர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அதே போன்று குஃபார்களோடு ஜிஹாத் செய்வது என்பது இருக்கிறது. ஜிஹாத் என்பது வெறுமனே ஆயுதங்களால் போராடுவது மட்டுமல்ல. ஜிஹாத் என்பது ஒருவர் முஸ்லாத்துக்கு எதிராக கருத்துக்களை சொல்கின்ற பொழுது அதற்கு தக்க பதிலை கொடுப்பதும் ஜிஹாத் என்பதிலே அடங்கும். இவ்வாறு பல்வேறு முறையிலே ஜிஹாத் நடைபெறும். நாவினால், அதே போன்று பேனாவினால். நாவின் இன்னொரு வடிவம்தான் பேனா. ஒரு கட்டத்திலே, சில கட்டங்களிலே ஆயுதங்களால் கூட ஜிஹாத் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரையிலே தனிநபர்கள் ஆயுத ரீதியாக ஜிஹாத் செய்ய முடியாது, அல்லது சிறு சிறு குழுக்கள் இவ்வாறான ஜிஹாதில் ஈடுபடுவது முடியாது. ஜிஹாத் என்பது ஒரு அரசாங்கம் செய்கிற போர். இஸ்லாம் மார்க்கத்திலே முஸ்லீம்களுக்கென்று ஒரு முஸ்லிம் அரசாங்கம் இருந்தால் அந்த அரசாங்கம் சில கட்டங்களிலே ஜிஹாத் செய்வதற்கு, போர் செய்வதற்கு உள்ளாகலாம்.
எங்களுக்கு தெரியும் இன்று ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய நாட்டுக்கு எதிராக வரக்கூடியவர்களோடு ஜிஹாத் செய்வதை, போர் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாம் மார்க்கத்திலும் இஸ்லாம் மார்க்கத்துக்கு ஒரு அரசாங்கம் இருந்தால், இஸ்லாமை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி இருந்தால், அந்த ஆட்சி போர் செய்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது போர் செய்ய வேண்டும். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் போராடுவதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வகையான ஜிஹாதுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாம் மார்க்கத்தில் 2 வகையான ஜிஹாத் இருக்கிறது. இங்கே நான் சொல்வது ஆயுத போராட்டம். ஆயுத போரிலே 2 வகை இருக்கிறது. ஒன்று தற்காப்பு போர். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பெரும்பாலான போர்களை பொறுத்தவரையில் இவ்வாறாகத்தான் இருந்திருக்கிறது. அதாவது இஸ்லாம் மார்க்கத்துக்கு எதிராக யாராவது முஸ்லிம் நாட்டுக்கு எதிராக போர் செய்கின்ற பொழுது முஸ்லிம்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு எதிராக போரிலே ஈடுபடுவது, தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இது மார்க்கத்தில் இருக்கிறது. இது ஒரு விடயம். அதே போன்று ஜிஹாது தலப், அதாவது அவர்களாக முதலிலே போரை ஆரம்பிக்கவில்லை எதிரிகள், ஆனால் ஒரு முஸ்லிம் நாடு அவர்களோடு எதிரிகளோடு சென்று அவர்களுக்கு எதிராக போராடுவதற்கு ஜிஹாது தலப் என்று சொல்வார்கள். இதுவும் இஸ்லாம் மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே ஜிஹாது தலப் என்பது இருக்கிறது. இது வெறுமனே மனிதர்களுக்கு எதிராக வரம்பு மீறுவதற்காகவோ அல்லது அவர்களை அடக்குமுறை செய்வதற்காகவோ அல்ல. சிலர் அவ்வாறு நினைக்கிறார்கள், அது பிழையானது. இந்த ஜிஹாது தலப் என்பது ஏனைய மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுவதற்காக, அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வருவதற்காகத்தான் அது மார்க்கத்திலே இருப்பதாக அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எப்போதென்றால் இஸ்லாம் மார்க்கத்தின் எதிரிகள், இஸ்லாம் மார்க்கம் பரவுவதற்கு எதிராக அவர்கள் செயல்படுகின்ற பொழுது, எங்களுக்கு தெரியும் இஸ்லாம் ஒரு சிறந்த மார்க்கம், இறைவனுடைய இறுதி மார்க்கம், ஏகத்துவம். ஏகத்துவம் என்கின்ற இந்த சுதந்திரத்தை மக்கள் அனைவருமே அனுபவிக்க வேண்டும். இதற்கு தடையாக சில நேரங்களிலே சில ஆட்சியாளர்கள் செயல்படுவார்கள். இவ்வாறு செயல்படுகின்ற பொழுது அவர்களை எதிர்க்கின்ற பலம் ஒரு முஸ்லிம் நாட்டுக்கு இருக்கின்ற பொழுது, எனவே அவர்களை எதிர்த்து நின்று அந்த இஸ்லாம் மார்க்கத்தை அவர்களுடைய மக்கள், எதிரான ஆட்சியாளர்களுடைய மக்கள் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் தடையாக இருக்கிறார்கள் என்றால், அந்த நேரத்திலே தான் இந்த ஜிஹாத் தலப் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. என்றால் இஸ்லாம் மார்க்கத்தை அவர்கள் சுதந்திரமாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் தடை விதிக்கின்றார்கள். அவர்களை அதற்கு விடாமல் இருக்கிறார்கள். அதற்கு அது பரவுவதை தடுக்கின்றார்கள். இவ்வாறான நேரத்திலே அவர்களோடு போராடி அதனை அல்லது அவர்களோடு யுத்தம் செய்து அதில் பயன் இருக்கும் என்று இருக்கின்ற பொழுது அவர்களோடு யுத்தம் செய்வது அங்கே மார்க்கத்திலே உள்ள ஒரு விடயமா இருக்கிறது. இந்த ஜிஹாது தலப் ஃபர்து கிஃபாயா என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். இது இந்த ஜிஹாது தலபை செய்வது ஃபர்து கிஃபாயா, அதற்கு சக்தி இருக்க வேண்டும். இவ்வாறான சூழ்நிலைகளில் அதற்கு இன்னும் பல நிபந்தனைகள் இருக்கின்றன. இவ்வாறான நிலையிலே தான் ஜிஹாத் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இன்று சிலர் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை போன்று ஒரு தனிநபர்களோ அல்லது சிறு சிறு குழுக்களோ திடீரென்று போய் அவர்களுக்கு அவர்கள் அரசாங்கமோ அல்ல, திடீரென்று போய் ஒவ்வொரு இடத்திலே குண்டு வைப்பதோ அல்லது ஆட்களுக்கு எதிராக செய்வதோ, இதை இஸ்லாம் ஒருபோதும் ஜிஹாத் என்று சொல்லவில்லை. இதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் தவறாக புரிந்து கொண்டிருப்பதுதான் அதற்கு காரணமாக இருக்கிறது. ஜிஹாத் என்பது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய, ஒரு ஆட்சி தலைவருக்கு கீழால் நடக்க வேண்டிய ஒரு விடயம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஜிஹாத் எப்போது கடமையாகிறது என்றால், ஒன்று தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு நாடு, முஸ்லிம்கள் பாதுகாப்பதற்காக அவர்கள் ஜிஹாத் செய்வார்கள். அதே போன்று இஸ்லாம் மார்க்கம் பரவுவதற்கு தடையாக எதிராக இருப்பவர்கள், மக்களுக்கு அது சென்றடையாவதற்கு
தடை விதிப்பவர்கள் அப்படியானவர்களுக்கு மக்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருப்பவர்களை அவர் அந்த அநீதியிலிருந்து அந்த மக்களை வெளியேற்றுவதற்காக ஒரு நாடு என்ற வகையில் அவர்கள் போராடி அவர்களை அந்த அநீதியிலிருந்து வெளியேற்றுவதற்கு ஜிஹாது தலப் என்று சொல்லப்படுகிறது. இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உமிர்து அன் உகாத்தில நாஸ், மனிதர்களோடு போரிடுவதற்கு நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் ஹத்தா யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்லுகிற வரையிலே, அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி சொல்வதுதான் இஸ்லாம் மார்க்கத்தின் ஐம்பெரும் தூண்களில் முதல் தூணாக இருக்கிறது. இப்போது நாங்கள் ஒரு கூட்டத்தாரோடு போர் செய்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய ஒரு ஆட்சிக்கு கீழே போர் செய்கின்ற பொழுது அவர்கள் ஷஹாதா சொல்லிவிட்டார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டார்கள். இவ்வாறு சொன்னால், அவர்கள் சாட்சி சொன்னால், அதற்கு பிறகு அவர்களோடு போராட முடியாது. அதற்கு பிறகும் அவர்களோடு போர் செய்வது பாவமானது என்றால் அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார்கள். அவர்களும் முஸ்லீம்களாக ஆகிவிட்டார்கள். எனவே அந்த வார்த்தைகள் மூலமாக அவர்கள் போர் செய்வதற்கு முடியாது. இன்னும் அவர்கள் தொழுகை நிலைநாட்டுகின்ற வரையிலும் ஜக்காவை கொடுக்கின்ற வரையிலும். எனவே இங்கே ஷஹாதாவோடு சேர்த்து தொழுகையும் ஜக்காவும் சொல்லப்பட்டிருக்கிறது, சலாவும் ஜக்காவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. வேறு சில ஹதீத்களிலே ஷஹாதா மட்டும் வந்திருக்கிறது. உமிர்து அன் உகாத்தில அன்னாஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸிலே உமிர்து அன் உகாத்தில அன்னாஸ் ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் வரையில் அவர்களோடு போராடுவதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். ஃபமன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்களோ, ஃபகத் அஸம மின்னி மாலஹு வ நஃப்ஸஹு இல்லா பிஹக்கி, அவர் என்னிடமிருந்து அவருடைய செல்வத்தையும் உயிர் பாதுகாத்து கொண்டவராக ஆகிவிடுவார். இல்லா பிஹக்கிஹி, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஹக்கை கொண்டே தவிர. வஹிசாபுஹு அலல்லாஹ், அவருடைய விசாரணை கேள்வி கணக்கு அல்லாஹ்விடம் இருக்கிறது என்று அந்த ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸும் புகாரி முஸ்லிமிலே வருகிறது. இங்கே ஒரு ஹதீஸிலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் சொல்லும் வரையில் என்றும், முக்கியமாக நாம் பார்த்த ஹதீஸிலே, ஆரம்பமாக பார்த்த ஹதீஸிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி தொழுகை நிலைநாட்டி ஜக்கா கொடுக்கும் வரையிலே என்றும் இருக்கிறது. இரண்டு ஹதீஸ்களும் ஒன்றைத்தான் சொல்கின்றன. வெளிப்படையில எங்களுக்கு அது வித்தியாசமாக விளங்கினாலும், எனவே இரண்டு ஹதீஸ்களையும் நாங்கள் எப்படி உடன்பாட்டோடு புரிந்து கொள்வது என்பதை இப்போது பார்ப்போம். அதாவது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டால் போராடுகின்ற ஒரு நேரத்திலே எதிரிகள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதன் மூலம் அவர் முஸ்லிமாக ஆகிவிடுகின்றார். அதனால் அவருடைய செல்வமும் அவருடைய இரத்தமும் ஷஹாதா சொன்னதன் மூலமாக மாத்திரமே பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போது அவர்களோடு யுத்தம் செய்வது நிறுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த கடைசியாக நாம் பார்த்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. இதைத்தான் உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸும் எங்களுக்கு சொல்கிறது. ஏனென்றால் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதரை கொலை செய்கிறார்கள் யுத்தத்திலே. ஆனால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டார். சொன்னதற்கு பிறகும் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார் என்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருதி அவரை கொண்டு விட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதற்கு கடுமையாக கண்டித்தார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அந்த நேரத்திலே இஸ்லாம் மார்க்கத்துக்கு வந்திருக்க கூடாது, அதற்கு பிறகுதான் நான் வந்திருக்க வேண்டுமே என்று அவர்கள் நினைக்கிற அளவுக்கு அவர்கள் அச்சப்பட்டார்கள். அந்த அளவுக்கு நபி அவர்கள் அவர்களை பயம் காட்டினார்கள். இது ஒரு பாவமான மோசமான செயல். ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அவரை கொலை செய்யக்கூடாது
அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக சொல்லியிருக்கலாமே, சொல்லியிருந்தார் என்று அவர் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தீர்களா என்று கேட்கின்றார்கள். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு ஒருவரை யுத்த காலத்தில் கூட கொலை செய்யக்கூடாது என்பதை நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் ஆரம்பமான இஸ்லாத்துடைய அடிப்படை. எனவே அதை சொல்லிவிட்டார் என்றால் அவர் அதனுடைய முதல் ஸ்டெப்பை வைத்து விட்டார். தொழுகை என்பது அதே போன்று ஜக்கா என்பதும் அதற்கு பின்னர் வரக்கூடிய ஒரு விடயம். எனவே இந்த அடுத்த அடிப்படை ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய அவர்கள் தொழுகை நிலைநாட்டி ஜக்காவை கொடுக்கும் வரையிலே என்பது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு அவர்கள் தொழ வேண்டும், அதே போன்று ஜக்காவை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதன் அர்த்தம். அதாவது அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டார், அதுக்கு பிறகு அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கடமைகளிலே ஒன்றுதான் தொழுவது, அதே போன்று ஜக்கா கொடுப்பது. எனவே அதை அவர் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அதற்கு பிறகு உள்ள ஒரு விடயம். அதே போன்று அவர் தொழுகை நேரம் வருகிற பொழுது, ஜக்கா கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அதனை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அதற்குரிய அர்த்தமாக இருக்கிறது. எனவே வெளிப்படையிலே அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கான வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். அதை அவர்கள் செய்துவிட்டால் ஆரம்ப கட்டத்தில் அது அவர்களுக்கு போதுமானது. பிறகு அவர்கள் தொழுகை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காவை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். சரி, ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டார், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார், ஆனால் தொழுகையை அவர் தொழவில்லை, ஜக்காவை கொடுக்கவில்லை. இப்படியான நிலையிலே அவருக்கு எதிராக போர் செய்யப்படுமா என்று கேட்டால் இங்கே இரண்டு நிலையை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன ஒருவர் அவர் தொழாமல் இருக்கின்றார், ஜக்காவை கொடுக்காமல் இருக்கின்றார். இப்படி செய்யக்கூடியவர்கள் ஒரு கூட்டமாக இருக்கின்றார்கள் என்று வையுங்கள். ஒரு கூட்டம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தொழுவதில்லை, ஜக்கா கொடுப்பதில்லை. இப்படி சூழலிலே அவர்களுக்கு எதிராக போராடப்பட வேண்டும். இதனைத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே நபித்தோழர்கள் செய்தார்கள். இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட சிலர் நாங்கள் ஜக்கா கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு எதிராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போராடினார்கள். இஸ்லாம் மார்க்கத்துக்கு உள்ளே இருந்து கொண்டு அதனுடைய முக்கியமான ஒரு கடமையை அவர்கள் மறுக்க ஆரம்பித்தார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா சூரத் தௌபாவுடைய 5வது ஆயத்தில் சொல்கிறான், ஃபஇன் தாபு அவர்கள் தௌபா செய்து, வஅகாமுஸ் ஸலாஹ் தொழுகையை நிலைநாட்டி, வஆதவுஸ் ஸகா ஜக்காவை கொடுத்தால், ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் மார்க்கத்திலே. இந்த கடமைகள் சகோதரர்களாக இருப்பதற்கு நிபந்தனை அவர்கள் தௌபா செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜக்கா கட்டாயமாக கொடுக்க வேண்டும். அதனால்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜக்காவை மறுத்தவர்களோடு, கொடுக்க மாட்டோம் என்று மறுக்கின்றவர்களோடு போராடி இருக்கிறார்கள். இது முதல் நிலைமை. இரண்டாவது நிலைமை என்னவென்றால், இந்த கடமைகளிலே ஒன்றை செய்வதற்கு ஒருவர் தவிர்த்து கொள்கிறார், ஆனால் அவர் ஒரு தனிநபர், அவர் ஒரு கூட்டம் அல்ல. இவ்வாறு எதிராக செயல்படக்கூடிய ஒருவர் தனிநபர், அவர் ஒரு கூட்டம் அல்ல. இப்படியானவரோடு போராடுவது இல்லை என்பதை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே நாங்கள் ஜக்கா கொடுக்க மாட்டோம் என்று மறுத்தவர்கள் ஒரு கூட்டமாக அவர்கள் செயல்பட்டார்கள். அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாலும் அதற்கு பிறகு அவர்கள் ஒரு கூட்டமாக இருந்து கொண்டு நாங்கள் ஜக்காவை கொடுப்பதற்கு மறுக்கிறோம் என்று மறுத்து வந்தார்கள். அவர்களுக்கு எதிராக சஹாபாக்கள் போரிட்டார்கள். பொதுவாக ஒருவர் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வார். எவ்வாறு ஒரு தனிநபர் சொல்கின்ற பொழுது அவரை பொறுத்தவரையிலே அதனோடு அவருக்கு எதிராக போராடப்படக்கூடாது. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் அதைத்தான் சொல்கிறது. அது தனிநபருடைய நிலைமை. அதற்கு பிறகு அவர்களுக்கு கடமை இருக்கிறது, தொழுகையை நிலைநாட்டுவதும் ஜக்காவை கொடுப்பதும். அவ்வாறாக அவர்கள் அதில் செயல்படாவிட்டால் அரசாங்கம், இஸ்லாமிய அரசாங்கம் அவர்களோடு அதற்கு ஏற்ற முறையிலே நடவடிக்கைகளிலே அவர்களுக்குரிய தண்டனைகளை கொடுப்பதிலே
எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை ஃபுக்கஹாக்கள் விளக்கியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், ஒரு ஒரு மனிதர் இஸ்லாம்குள் வந்ததற்கு பிறகு ஒரு முஸ்லீமாக இருப்பவரிடத்திலே அவர் ஷஹாதா சொன்னதற்கு பிறகு அவர் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை அவர் தொழுகையை நிலைநாட்டுவதும் ஜக்காவை கொடுப்பதும். இங்கே தொழுகையுடைய முக்கியத்துவம் ஜக்காவுடைய முக்கியத்துவமும் உணர்த்தப்படுகிறது. உடல் ரீதியான கடமைகளிலே மிக முக்கியமான கடமை தொழுகை. அதே போன்று பொருளாதார ரீதியான கடமைகளிலே மிக முக்கியமான கடமை ஜக்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அஸமு மின்னி திமாஅஹும் வ அம்வாலஹும். இதை நீங்கள் பாருங்கள். அவர்கள் என்னிடமிருந்து தங்களது இரத்தங்களையும் சொத்துக்களையும் பாதுகாத்து கொண்டார்கள். இது இரத்தமும் செல்வமும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு முஸ்லிமை கொலை செய்வது கூடாது. ஒரு முஸ்லிமை கொலை செய்வது மிக மோசமான ஒரு செயல், பெரும் பாவங்களில் உண்டு என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இது சம்பந்தமாக ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யஸாலுல் முஃமினு ஃபீ ஃபுஸ்ஹத்தின் மின் தீனிஹி மா லம் யுஸிப் தமன் ஹராமன். ஒரு முஃமின் அவனுடைய மார்க்கத்திலே ஒரு மன்னிக்கப்படுகிற ஒரு நிலையிலே அவன் இருப்பான். அவனுக்கு ஒரு தாராளத்தன்மை இருக்கும். அவன் ஒரு ஹராமான இரத்தத்தை பெற்றுக்கொள்கிற வரையிலே, அதாவது ஒரு ஹராமான முறையிலே ஒரு இரத்தத்தை அவன் ஓட்டினால் அது பயங்கரமானது. அவன் மன்னிப்பிலிருந்து தூரமாகி விடுகின்றான். அவனுடைய நிலைமை பாரதூரமானது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். போரிலே கூட ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதற்கு பிறகு அவருடைய இரத்தத்தை ஓட்டுவது அல்லது அவருடைய செல்வத்தை எடுப்பது யுத்த நிலையில் கூட கூடாது. ஏனென்றால் அந்த வார்த்தை மூலமாகவே ஒருவர் தன்னுடைய இரத்தமும் தன்னுடைய செல்வமும் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதைத்தான் நபி அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். குறிப்பாக ஒரு முஸ்லிமை கொலை செய்வது 2 வகையிலே குற்றமாக ஒன்று, அவர் ஒரு மனிதர் என்ற வகையிலே அவரை கொலை செய்தது பெரும் பாவம். அதே போன்று அவர் மார்க்கத்திலே தன்னுடைய சகோதரன் என்ற வகையிலும் அவரை கொலை செய்வது அங்கே பெரும் பாவமாக இருக்கிறது. எனவே கொலை செய்வது யாருக்கும் முடியாது. அது குறிப்பிட்ட குற்றங்களுக்கான ஒரு தண்டனையாக கொலை செய்வது, அரசாங்கம் ரீதியாக கொலை செய்யப்படுவது வேறு. அதில்லாமல் தனிநபர் ஒருவர் இன்னொருவரை கொலை செய்வது கூடாது என்பதை மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது. பொதுவாக தண்டனை கொடுப்பது என்பதும் தனிநபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அல்ல, ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கின்ற அதிகாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொலை செய்வது என்பது மிக பெரும் பாவங்களில் ஒரு பாவம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கானுடைய 68வது ஆயாவிலே என்ன சொல்கிறான்? 3 பெரும் பாவங்களை பட்டியலிடுகிறான். அதிலே கொலையும் ஒன்றாக இருக்கிறது. வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர். அதாவது அல்லாஹ்வோடு வேறொரு வணக்கத்துக்கு வணங்கப்படுகிற ஒருவரை அல்லாஹ்வோடு ஒருவர் அழைக்காதவர்கள். இதன் மூமின்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள். அவர்கள் அல்லாஹ்வோடு இன்னொருவரை வணங்கப்படுகிற இன்னொருவரை என்ன செய்யாதவர்கள், அழைக்காதவர்கள், அதாவது இணை வைக்காதவர்கள். அல்லாஹ்வோடு இன்னொருவரை இணை வைக்காதவர்கள், அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்யாதவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள். வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரம அல்லாஹ். அல்லாஹ் ஹராமாக்கிய எந்த ஒரு ஆத்மாவையும் கொலை செய்யாதவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள், நல்லடியார்கள். இப்படித்தான் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இந்த ஒரு ஆத்மாவையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். தங்களை தற்கொலை செய்யவும் மாட்டார்கள், பிறரையும் கொலை செய்ய மாட்டார்கள். இல்லா பில் ஹக், ஹக்கை கொண்டே தவிர. ஹக் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். அதுதான் குற்றங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய, அரசாங்கத்தால் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை, நியாயமான ஒரு காரணத்துக்காக. அதை பற்றி நாம் பார்ப்போம். வலா யஸ்னூன், இன்னும் அவர்கள் ஜினா செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் விபச்சாரத்திலே ஈடுபட மாட்டார்கள். இந்த 3ம் மிகப்பெரிய குற்றங்கள். ஒமன் யஃஅல் ذلك யல்கா அஸாமா. யார் இவற்றை செய்கிறாரோ
அவர் பெரும் பாவத்தை சந்திக்கிறார். அதற்கு அவருக்கு பெரிய தண்டனை இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 பெரும் பாவங்கள், அல் மூபிகாத்து சபஅல் மூபிகாத், மிக பெரும் மனிதனை அழித்து விடக்கூடிய பெரும் பாவங்களிலே இந்த கொலை சொல்லி இருக்கிறார்கள். வகத்லு நஃப்ஸ் அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், ஹக்கை கொண்டே தவிர அல்லாஹ் ஹராமாக்கிய ஆத்மாவை கொலை செய்வதை சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய செல்வம். எனவே ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டால் யுத்த காலத்தில் கூட அவருடைய செல்வத்துக்கு, அவரிடத்தில் சொத்தை பறிப்பதற்கு முடியாது. அவர் அந்த வார்த்தை மூலமாக தன்னுடைய செல்வத்தை பாதுகாத்து கொள்கிறார். எனவே ஒருவருடைய செல்வத்தை, ஒருவரிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும், ஒரு சின்ன அவருடைய பொருளாதாரமாக ஒரு செல்வமாக இருந்தாலும், அதனை அவர் மனம் விரும்பி தந்தாலே அன்றி நாம் எடுக்க முடியாது. எந்த வகையிலும் அது எங்களுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு ஹலால் இல்லை. எனவே மற்றவர்களுடைய பொருளை பறித்தெடுப்பதோ, திருடுவதோ அல்லது சுரண்டுவதோ, வேறு எந்த முறையிலோ எடுப்பது கூடாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவருடைய இரத்தமும் செல்வமும் பாதுகாக்கப்பட்டது. மாசூமுத் தமி வல் மால் என்று சொல்வார்கள். பிறகு என்ன நபி அவர்கள் சொல்கிறார்கள், இல்லா பி ஹக்கில் இஸ்லாம், இஸ்லாம் மார்க்கத்துடைய ஹக்கை கொண்டே தவிர, அல்லது இல்லா பி ஹக்கை, இன்னொரு அறிவிப்பில் அதனுடைய ஹக்கை கொண்டே தவிர, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹுடைய ஹக், உரிமையை கொண்டே தவிர. ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டார், ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹுடைய கடமைகளை அவர் சிறதிலே கோட்டை விடுகின்றார். இப்படியான நேரத்திலே தண்டனையாக அவருக்கு கொலை வரலாம். இதற்கு 2 வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் நடந்ததை போன்று, இஸ்லாம் மார்க்கத்துக்குள் நுழைந்ததற்கு பிறகு தொழுகையை அல்லது ஜக்காவை மறுப்பது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு தொழுகையையும் ஜக்காவையும் பிரித்து பார்த்து, ஜக்காவை கொடுப்பதற்கு மறுப்பது, ஜக்காவை ஒருவர் கொடுக்காமல் இருப்பது வேறு, அதை மறுப்பது என்பது வேறு. 2க்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. அவர் படியானவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போராடினார்கள். அவர்கள் ஆதாரமாக எடுத்தது இல்லா பி ஹக்கை, அதனுடைய ஹக்கை கொண்டே தவிர. லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொன்னால் போதாது, ஹக்கை ஒருவர் நிறைவேற்ற வேண்டும். இனி அதிலே அவர் விளைவிடுகின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக போர் செய்ய முடியும். இன்னொரு விடயம் என்னவென்றால், ஒருவரை கொலை செய்வதற்கு, அவருடைய இரத்தத்தை அனுமதிப்பதற்கான குற்றங்களை அவர் செய்கின்றார். இவ்வாறு செய்கிற பொழுது அவர் கொலை மூலமாக தண்டிக்கப்படுவார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸில் இருப்பதை போன்று, லா யஹில்லு தமு இம்ரிஇன் முஸ்லிமின் யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய இரத்தம் ஹலால் இல்லை, இல்லா பி இஹ்தா தலாத், மூன்றில் ஒன்றை கொண்டே தவிர என்று சொல்கிறார்கள். ஒன்று அத்தையிபு ஜானி, திருமணம் முடித்த ஒருவர் விபச்சாரம் செய்வது. ஒருவர் விபச்சாரம் செய்கிறார், அவர் ஏற்கனவே திருமணம் முடித்திருக்கிறார். இப்படியான ஒருவர் விபச்சாரம் செய்தால் அதற்கு தண்டனையாக அவர் கொலை செய்யப்படுவார். அடுத்ததாக நஃப்சு பின் நஃப்ஸ், இன்னொரு ஆத்மாவை கொலை செய்த ஒருவர், எனவே அவருக்கு பழி வாங்குவதற்காக அவர் செய்த அந்த கொலைக்காக அவர் கொலை செய்யப்படுவார். வத்தாரிகு லிதீனி அல் முஃபாரிகு லில் ஜமாஅ, தன்னுடைய மார்க்கத்தை விட்டு தன்னுடைய கூட்டத்தை பிரிந்த ஒருவர், மார்க்கத்தை மாற்றிய ஒருவர். இவ்வாறான குற்றங்களுக்கு தான் கொலை அரசாங்கத்தாக கொடுப்பதற்கு முடியும். அவ்வாறல்லாமல் ஒருவரை கொலை செய்வதற்கு முடியாது. அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, வமா ஹக்குஹா, அந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய ஹக் என்ன என்று கேட்கின்ற பொழுது, அந்த ஹக்கு இருந்தால் அதற்காக அவருடைய இரத்தம் ஊட்டப்படலாம்.
அதனுடைய ஹக்கை நிறைவேற்றாமல் இருந்தால் நியாயமான காரணத்துக்காக, அதற்கு ஜினன் பாத இஹ்சான், குஃப்ருன் பாத இஸ்லாம், கத்லு நப்சின் ஃபயுக்தலு பிஹி, இந்த 3 விடயங்களும் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், வஹிசாபுஹு அலல்லாஹ், அவருடைய கேள்வி கணக்கு அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. எனவே ஒருவர் ஷஹாத சொல்லிவிட்டார், தொழுகை நிலைநாட்டுகிறார், ஜக்கா கொடுக்கின்றார், அவருடைய இரத்தமும் அவருடைய செல்வமும் உலகத்திலே பாதுகாக்கப்படும். ஆனால் மறுமையை பொறுத்தவரையிலே அவருடைய உள்ளம் எப்படி இருந்தது, அவர் நயவஞ்சகமாக நடந்து கொண்டாரா இவ்வாறு, அல்லது உண்மையாகவே இவ்வாறு நடந்து கொண்டாரா என்பது அல்லாஹ் தாலாவுக்கு தான் தெரியும். அதற்கேற்ற முறையில் அல்லாஹ் தாலா கூலி கொடுப்பான். எங்களை பொறுத்தவரை இந்த உலகத்திலே ஒரு முஸ்லீம் அரசாங்கமாக இருக்கலாம், ஏனைய முஸ்லீம்களாக இருக்கலாம், ஒருவருடைய வெளிப்படை தன்மையை தான் பார்க்க முடியும். வெளிப்படையிலே எப்படி ஒருவர் செயல்படுகிறாரோ அதற்கேற்ற முறையிலே தான் நாம் அவரை நடத்த வேண்டுமே தவிர அவருடைய உள்ளத்தை நாங்கள் விளந்து பார்ப்பதற்கு முடியாது. அவர் இந்த நோக்கத்திற்காக இதை செய்திருக்கிறார் என்றெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. எனவே ஒருவர் இன்னொருவரை அவருடைய வெளிப்படை தன்மையிலே என்ன அவர் நிலைப்பாட்டிலே எடுத்திருக்கிறாரோ அதன் அடிப்படையிலே தான் அவரை நடத்த வேண்டுமே தவிர அவருடைய உள்ரங்கத்தை ஆய்வு செய்து அல்லது அதை தோண்டுவதற்கு கூடாது. அது அல்லாஹு தாலாவிடம் இருக்கிறது. அதனால் தான் மதீனாவில் இருந்த முனாஃபிக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அவர்கள் பல்வேறு விடயங்களிலே செயல்பட்டும் கூட அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை தங்களுடைய மார்க்கமாக வெளிப்படுத்தியதனால் குஃபுரை அவர்கள் மறைத்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக அவர்களை கொலை செய்யவில்லை. அவர்களுடைய அந்த வெளிப்படையான இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீத் இது முஸ்லிம் அல்லாதவர்கள் முஷ்ரிக்குகள் இஸ்லாமுக்குள் வழிகட்டாயமாக அவர்களை நிர்பந்தித்து நுழைய வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. எங்களுக்கு தெரியும், நபி அவர்களுடைய காலத்திலே யூதர்கள் மதீனாவிலே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த குற்றங்களுக்காகத்தான் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது முஸ்லிம் அல்லாதவர்கள் அங்கே இஸ்லாம் மார்க்கத்துடைய நிழலிலே நிம்மதியாக இருந்திருக்கின்றார்கள். இஸ்லாம் மார்க்கத்துக்குள் நுழைவதும் நுழையாமல் இருப்பதும் அவர்களுடைய விருப்பம். ஆனால் அதற்காக அவர்கள் அழைக்கப்படுவார்கள். இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள நன்மைகளை அவர்கள் அடைந்து கொள்வதற்காக அழைக்கப்படுவார்கள். அல்லது ஒரு முஸ்லிம் நாட்டிலே முஸ்லிம் அல்லாத ஒருவர் அதற்குரிய வரியை, ஜிசியா வரியை கொடுத்து இருக்கலாம். ஜிசியா வரி என்பது ஒரு சிறிய வரி. முஸ்லிம்களை பொறுத்தவரையில அவர்களுக்கு அந்த வரி இல்லை. ஆனால் அவர்களுக்கு கடமை ஜக்கா கடமை. அதை விட பெரிய வரி அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் பொருளாதார வசதி வருகின்ற பொழுது அவர்களுடைய உள்ள செல்வந்தர்களிடமிருந்து ஜக்காவை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். எப்போது ஒரு அரசாங்கம் போர் செய்யும் என்றால், அவர்கள் அரசாங்கத்தோடு போராடுவதற்கு முற்பட்டால் அல்லது இஸ்லாம் மார்க்கத்தை வெளிப்படுத்துவதை, இஸ்லாம் மார்க்கம் பரவுவதை அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு முன்னால் தடை விதித்தால் அதற்கு எதிராக அவர்கள் செயல்படுகின்ற பொழுதுதான் அப்படியான அவர்களோடு போர் செய்யப்படுமே தவிர சாதாரணமாக எல்லோரோடும் போர் செய்வதில்லை.